நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கிஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். இலங்கையில் அதிபர் தேர்தல் செப்டம்பர் 21 அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பை பற்றி உங்களுக்கு ஆகஸ்ட் 15 மனு தாக்கல்கள் ஆரம்பமாகும். இலங்கை வரலாற்று ரீதியாக மிக மிக மோசமான ஒரு சூழலில் இன்று நிற்கிறது. 2020 அதிபர் தேர்தல் நடந்தது. நீங்கள் இதுவரை காலம் இல்லாத அளவுக்கான ஒரு தேசிய எழுச்சியின் விளைவாக கோத்தபயா ராஜபக்ஷே தமிழர்களை அழித்த, தமிழர் விடுதலை போராட்டத்தை அழித்த சிங்களவர்களினுடைய மிகப்பெரிய நாயகனாக 2020 அவர் ஜெயிக்கிறார். ஆனால் அவரால் அந்த அதிபர் காலத்தையே நிறைவு செய்ய முடியல. நாடு பொருளாதார ரீதியாக விழுந்தது, சிதறுண்டது. எரிபொருளாக இருக்கலாம், மருந்து பொருட்களாக இருக்கலாம், விவசாயத்துக்கான ஒரு இடுபொருட்களாக இருக்கலாம், அடிப்படை தேவை பொருட்களாக, உணவுப் பொருள், எல்லாவற்றிற்குமே நெருக்கடியை சந்தித்த ஒரு நாடாக அந்த நாடு இன்னைக்கு நிற்கிது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். அந்த நாட்டை விட்டு எங்காவது போய் சென்றுவிட வேண்டும் என்று தமிழர்கள் ஒரு பக்கம் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக 60-70 லட்சம் ரூபா கூட அவங்க செலவழிக்க தயாராக இருக்காங்க. இந்த நாடு இனிமேல் நாங்கள் வாழ்வதற்கான நாடு அல்ல என்று தமிழர்கள் 2009 பிறகு எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழர்களை விட அந்த நாட்டை விட்டு எப்படியாவது தப்பி எங்காவது சென்று விட வேண்டும் என்று சிங்களவர் எண்ணுகிறார்கள். ஏழை எளிய சிங்களவர்கள் அல்ல, வசதி படைத்த பணக்கார மேல் நடுத்தர வர்க்க சிங்களவர்களே இந்த நாடு இனிமேல் வாழத்தக்க ஒரு நாடு அல்ல. அந்த ராஜபக்சேக்களுக்கு அவர்கள் தப்பி ஓடிய காலத்திற்கும் இன்றைய வரைக்குமான இடைவெளியில் ரணில் விக்ரமசிங்கே இருந்தார். அவர் ஓரளவுக்கு மேற்குலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவர் என்பதால் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஒரு டீலை கொடுத்து ஏதோ கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தோற்றம் என்பது அது பொய்யான தோற்றம், அது உண்மை தோற்றம் அல்ல. ஓரளவுக்கு சீரானது போல ஒரு தோற்றம் இருக்கிறதே தவிர எப்போது வேண்டுமானாலும் அது சீர்குலையலாம். ஆக இலங்கை இன்று ஒரு டெபிலிட்டேட்டிங் டிசீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நீங்கள் எளிதில் குணமடைய முடியாத ஒரு நோய்வாய்ப்பட்டால் தான் அதற்கு டெபிலிட்டேட்டிங் டிசீஸ். பல முனைகளிலும் குணமடைவதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும். அப்படி எடுத்தாலும் கூட இந்த நிறைய மருந்தெல்லாம் சாப்பிட்டு உடம்பெல்லாம் ஒரு பலவீனமாகி ஒப்பி போகல. அப்படிப்பட்ட ஒரு நாடாகத்தான் அந்த நாடு இருக்குது. இது ஒரு பக்கம். இப்போ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் எப்படி இருக்குங்கிறப்போ இதுவரை இருந்த தேர்தல்களை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்கும். இதுவரை அதிகமாக 2 முனை தேர்தல்களைத்தான் இலங்கை சந்தித்திருக்கிறது, அதிபர் தேர்தல். ஆனால் இந்த முறை மிக தெளிவாக 3 முனை தேர்தல். கூடவே சரத் பொன்சேகா, இன்னொரு ராஜபக்ஷே பேர் கொண்ட ஒருத்தர் இப்படி இன்னும் உள்ள வந்திருக்கிறாங்க. அதில் இந்த 3 முனை தேர்தல் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, ராஜபக்ஷேக்கள் மீண்டும் வரமாட்டார்கள் என்று எண்ணப்பட்டது. ஆனால் ராஜபக்ஷனுடைய மகன் நமால் ராஜபக்ஷே அவங்க தான் அவங்களுடைய பொதுஜன முன்னணியினுடைய சார்பில் வரார். ஏனைய கட்சிகளினுடைய சார்பில் ரணில் விக்ரமசிங்கே வராரு. மிக முக்கியமாக கோத்தபயா ராஜபக்ஷேவனுடைய அவரும் அந்த JVP அடித்தொழிப்பு இருக்கு இல்லைங்களா, அப்போ ஒரு யங் ஆஃபீஸர். அந்த JVP ஜனதா விமுக்தா பெரமுனே இயக்கத்தினுடைய அரசியல் நீட்சியாக வருகிற நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, அதனுடைய அனுரா திசநாயக்கே அவரும் ஒரு வலுவான வாக்காளர், ஒரு வேட்பாளராக வருகிறார். அந்த 3 முனை போட்டிங்கனால நம்மளால சரியா சொல்ல முடியல யார் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பொதுவில் ஒரு தோற்றம் இருக்கிறது, மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள், பழைய சக்திகளோடு கொஞ்சம் சலித்து போய்விட்டார்கள். எனவே இந்த NPP JVP-னுடைய நீட்சின்னு சொன்னேன் இல்லைங்களா, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, அதனுடைய அனுரா திசநாயக்கே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமா என்கின்ற ஒரு எண்ணம் இளைஞர்களுக்கும் முற்போக்காளர்களுக்கும் இருப்பதாக சொல்லப்படுகிறது.
இந்தியா கூட ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னால் அவர்களை அழைத்து புதுடெல்லியில் 3 நாட்கள் அவர்களோடு உரையாடலாம் நடத்தியது. ஒருவேளை இவர்கள் வெற்றி பெறக்கூடும் என்கின்ற ஒரு மதிப்பீடு புதுடெல்லி வட்டத்திற்குள்ளும் இருப்பதால் தான் அவர்களை அழைத்திருப்பார்கள், இல்லைன்னா அழைச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய களநிலை. ஃபாதர், பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில இருந்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஏதோ பூசி முழுவி இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த தேர்தல் பொருளாதார தளத்துல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? தேர்தல் பொருளாதாரத்தில் பெரிய தாக்கம் ஏற்படுத்தாது. ஏன்னா அதுல ஒன்றும் தாக்கம் ஏற்படுத்திருக்காங்க ஒன்றும் பெருசா இல்லை. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ நமால் ராஜபக்சே வெற்றி பெற்றால் மேற்குலகம் கொஞ்சம் ஒதுங்கி கொள்ளும். சீனா மட்டும்தான் அதிகமாக கடன் கொடுக்குறவங்க எல்லாரும் அவ்வளவு ஓசியில கொடுக்க மாட்டாங்க. அந்த பல சங்கிலிகள் கன்னிகளை வச்சு தான் கொடுப்பாங்க. அவங்கள எளிதாக கட்டப்படுத்தலாம் விட முடியாது. 100 கன்னிகளால் கட்டப்பட்ட ஒரு யானை பெரிதாக தெரியும், ஆனால் யானையால் ஒன்றும் பண்ண முடியாது. ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றால் மேற்குலகத்தினுடைய ஆதரவு ஓரளவுக்கு இருக்கும். அனுரா திசநாயகை வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் உள்ளூர அவர் சீனாவைத்தான் ஆதரிப்பார், இந்தியாவை பக்கம் நிற்க மாட்டார். ஏன்னா அவர்களினுடைய கொள்கை வழித்தடம் என்பது ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டது, சீனா சார்புடையதாக இருக்கும். அதனால் இந்த தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் ஒரு திரிசங்கு சொர்க்கத்தை, அதனால தானே நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாம் வசதியானவங்கெல்லாம் வெளியே விரும்புகிறாங்கன்னா என்ன, நாட்டுக்கு பெரிய விமோசனம். தமிழர்களுக்கு செய்த அந்த படுபயங்கர பாதகத்திற்கு அந்த நாடு விலை கொடுக்காமல் போய்விடுமா? நம்மால் அவர்களுக்கு நீதியை வழங்க முடியவில்லையே தவிர இயற்கை நீதினு ஒன்று இருக்குல்ல, இறை நீதினு ஒன்று இருக்குல்ல. இத்தனை பேர் கொத்து கொத்தா கொல்லப்பட்ட போது தென்னிலங்கையினுடைய நீங்களெல்லாம் மனசாட்சி இல்லாமல் அதை ரசித்துத்தானே இருந்தீர்கள். தமிழர்களும் மனித ஜீவன்கள்னு தென்னிலங்கை நினைக்கல சிங்களவர்கள். இறை நீதி உங்களுக்கு வரும், இயற்கை நீதி வருகிறது. அவ்வளவு எளிதாக அந்த நாடு மீண்டு வர முடியாது. தமிழர்களுடைய நிலைப்பாடு எப்படி ஃபாதர் இருக்கும், அதை பற்றி உங்களுக்கு பார்வை? தமிழர்கள் அங்கே அதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு காலத்தில் தாயக கனவு, இப்போ 2009 வரைக்கும் தாயக கனவு, நமக்கென ஒரு நாடு வேண்டும் என்கின்ற வேட்கை, அந்த வேட்கையின் பார்ப்பட்டு இன்னுயிரையும் ஈகம் செய்கிற விருப்பம், தன் விருப்பம். பல்லாயிரக்கணக்கான இளையர்கள் அந்த விருப்பத்தோடு உயிரீகம் செய்தார்கள். மக்களும் எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நிலம் எங்கள் நிலம், மண்ணளவும் கூட நாங்கள் எதிரிகளுக்கு விடமாட்டோம், எங்கள் மூதாதையர்களினுடைய மூச்சும் நினைவுகளும் உரைகிற நிலம் தமிழ் ஈழ நிலப்பரப்பு அப்படிங்கிற ஒரு உரிமை உணர்வு, அளவற்ற நேசம். நான் இன்னைக்கு யாருமே அங்க வாழ விரும்பல. ஆபத்து நிறைந்த வழிபாதையாக இருந்தாலும், நான் சொன்னதை போல 60-70 லட்சங்கள் கொடுத்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்திலிருந்து எங்காவது ஒரு நாட்டிற்கு சென்று விட வேண்டும். இதுதான் அங்க இருக்கிற நிலைமை. தமிழர் அரசியல் என்று ஒன்று இல்லை. சரி, அங்கதான் இல்லை, உலகளவிலாவது தமிழர் அரசியல் இருக்கிறதா அப்படின்னா அதுவும் இல்லை. ஒரு புத்தகத்தில் ஆண்டன் செக்காவுடைய ஒரு எழுத்தை நான் படித்தேன். இன்னைக்கு உலக அளவில் ஈழத்தமிழர்களினுடைய ஒரு யதார்த்தத்தை சொல்லணும்னா கடுமையான சொற்கள் தான். ரஷ்யாவினுடைய மாபெரும் சிந்தனையாளர் எழுத்தாளர் ஆண்டன் செக்காவ், அவரிடம் ஒரு முறை கேட்கப்படுகிறது, தோற்று போன சமூகங்கள் எப்படி இருக்கும், ஒரு சமூகம் தோற்று போகிற போது எப்படி தன்னை நடத்தி கொள்கிறதோ அதில் தான் அதனுடைய நாகரிக செறிவும் அதனுடைய சிறப்பும் வெளிப்படும். ஆனால் தமிழர்கள் அப்படி இன்னைக்கு வெளிப்படுத்தலை. தோற்று போன சமூகங்களை பற்றி அவர் அழகா சொல்றாரு, தோல்வியடைந்த சமூகங்களில் ஆரோக்கியமாக சிந்திக்கும் ஒவ்வொருவனுக்கும் எதிராக 1000 முட்டாள்கள் களத்தில் இருப்பார்கள். நீங்க இப்ப பாருங்களேன், இது எவ்வளவு அழகான வார்த்தை. தோல்வியடைந்த சமூகங்களில் ஆரோக்கியமாக சிந்திக்கும் ஒவ்வொருவனுக்கும் எதிராக 1000 முட்டாள்கள் களத்தில் இருப்பார்கள். சிந்தனையோடும் கரிசனையோடும் உதிர்க்கப்படும் ஒவ்வொரு சொல்லுக்கும் எதிராக தீவிரமானதும் முட்டாள்தனமானதுமான 1000 சொற்கள் உதிர்க்கப்படும். அங்கே பெரும்பான்மை முட்டாள்தனத்திலேயே கட்டமைக்கப்பட்டிருக்கும்.
தலைவர் மீண்டும் வருவார், போராட்டத்தை நடத்துவார், எங்களுக்கு பொறுப்பு ஒன்றும் இல்லை. ஆண்டன் செக்காவ் சொன்னது எல்லாம் சரியா இருக்கு இல்லைங்களா? எங்களுக்கு எந்த கடமையும் இல்லை. அங்கு கொல்லப்பட்ட மக்களினுடைய மீதம் இருக்கிறவர்களை மீண்டும் எழுப்ப வேண்டும், உலக அளவில் நமக்கான அரசியல் குரலை கட்டி எழுப்ப வேண்டும், எதிரிகளை கூட மீண்டும் நண்பர்களாக்கி கொண்டு வர வேண்டும். இந்த சிந்தனையெல்லாம் இல்லை. திரும்ப படிக்கிறோம். ஏன்னா இது இந்த தமிழ் ஜனத்துல 10 பேராவது இதை கேட்டு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. தோல்வியடைந்த சமூகங்களில் ஆரோக்கியமாக சிந்திக்கும் ஒவ்வொருவனுக்கும் எதிராக 1000 முட்டாள்கள் களத்தில் இருப்பார்கள், இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க இந்த நிறைய யூடியூப் சேனல் எடுத்து பாருங்களேன். ஆக்கப்பூர்வமா யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா, இப்ப நம்ம சொல்றோம் பொருளாதாரத்தில் வளர வேண்டும், நாமும் ஆற்றல் மிக்கவர்களாக வளர வேண்டும் என்றால் அதை எதிர்த்து போராடுறதுக்கு லண்டன்லயும் அங்கேயும் நிற்பாங்க. ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறவர்களுக்கு எதிராக 1000 முட்டாள்கள் களத்தில் இருப்பார்கள். சிந்தனையோடும் கரிசனையோடும் உதிர்க்கப்படும் ஒவ்வொரு சொல்லுக்கும் எதிராக தீவிரமானதும் முட்டாள்தனமானதுமான 1000 சொற்கள் உதிர்க்கப்படும். அங்கே பெரும்பான்மை முட்டாள்தனத்திலேயே உருவாக்கப்பட்டிருக்கும். எந்த சமூகத்தில் அற்பமான விஷயங்கள் பெரும் தலைப்புகளாக மாற்றப்பட்டு நல்லுணர்ச்சி பெறும் வகையிலான சிந்தனைகள் எல்லாம் மிகைப்படுத்தப்படாமல் கீழ்மையான சிந்தனைகள் இடம் பிடித்திருக்கின்றனவோ, எந்த சமூகத்தில் அதன் களத்தை அற்பர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்களோ அதுவே தோல்வியடைந்த சமூகமாக. நம்ம தோல்வியடைந்த சமூகம். ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறவர்கள் அஞ்சி நடுங்கி, அஞ்சு நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்கி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு முத்திரை குத்திடுவாங்க, நீ யார் வர்றதுக்கு. இந்த தமிழ் சமூகம் தோற்று போன ஒரு சமூகமாக இருக்கிறது. ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறவர்கள் துணிவோடு வெளியே வர வேண்டும். இப்ப நான் மட்டும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். இதனால நமக்கு என்ன எதிர்வினை நிகழ்கிறதா இல்லை நல்வினை கிடைக்கிறது? எதிர்வினை தான் நிகழ்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். களத்தை முற்றிலுமாக அற்பர்கள் ஆக்கிரமித்து விடக் கூடாது என்பதற்காக. இன்னொன்று, மிக முக்கியமாக இவ்வளவு ஈகங்கள் செய்யப்பட்டனவே, அதெல்லாம் நாம் ஏதோ ஒரு வகையில் மதிப்பீடு செய்யத்தக்க ஈகங்களும் தியாகங்களுமா என்ன? அவற்றிற்கு சாட்சியமாக நிற்க விரும்புகிறோம், அவற்றை மதிக்க விரும்புகிறோம். எனவே ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறவர்கள் தயவு செய்து அமைதியாகி விலகி போகாதீர்கள். வெளிவந்து பேசுங்கள். உண்மையை எதிர்கொள்ள அச்சப்படாதீர்கள். உண்மை மிகவும் அவமானகரமானதாகவும் மிகவும் வலி நிறைந்ததாக இருந்தாலும் கூட உண்மையை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது, அதற்கான அடிப்படைகளை எப்படி நாம் எழுப்புவது என்று சிந்தியுங்கள். காலம் வசப்படும். இவ்வளவு தியாகங்கள் வீணாகி போய்விடுமா என்ன? எதிரியே சிதறண்டு போய் கிடக்கிறான். அதை ஓரளவுக்காவது நமக்கென சாதகமாக்கி மாற்றிக்கொள்வதற்கு உலகத்தமிழ் அரசியலும் நடக்கவில்லை. தமிழ்நாட்டில் எல்லாம் ஒரு குத்தகைக்கு ஒருத்தர் கொடுத்தாச்சு. அந்த குத்தகைதாரர் அவர் அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. பேசினாவே அது ஒரு கேவலமான செயல். அதனால துணிவாக பேசுங்கள், வெளியே செயல்படுங்கள் என்பதுதான் ஈழத்தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய பணிவான வேண்டும். பொதுவெளியில் இருக்கிறத அதையும் நினைவுபட்டு விரும்புகிறேன் ஃபாதர். நல்லவர்களினுடைய மௌனம் தான். ஆமாம், எப்பவுமே தீயவர்களினுடைய வெற்றி என்பது நல்லவர்களினுடைய செயல்படாத தன்மை. நல்லவர்களினுடைய நீங்க நல்லவர்கள் உண்மை அமைதி காக்கின்ற பொழுது பொய் அம்மன நடனம் ஆடும். இன்னைக்கு இப்ப பொய் அம்மன நடனம் ஆடுகிறது என்றால் உண்மை மௌனமாக இருப்பதால் தான். உண்மையை உறக்க சொல்லுங்கள். இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இப்ப இலங்கையோட நிலை எப்படி இருக்கிறது? அதுல ஏதோ அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஏன் அட்வான்டேஜஸ் பொசிஷன்னா, ஏசியா பசிபிக்ல அது ஒரு முக்கியமான நாடு, இருக்கிற இடம். அதனால சீனாவும் அவங்கள கட்டிப்பிடிக்க பார்க்குது, இந்தியாவும் அவங்கள கட்டிப்பிடிக்க பார்க்குது, மேற்குலக நாடுகளும் அவங்கள கட்டிப்பிடிக்க பார்க்குது. இதை வச்சுட்டு அவங்க ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த கேம் எப்போ ஜெயிக்கும் அப்படின்னா, நீங்க நல்ல சிங்கப்பூர் மாதிரி டிசிப்ளின் கண்ட்ரி, ஜீரோ கரப்ஷன் அப்படி அவங்க இருந்தாங்கன்னா இதை நல்லா அவங்க மேனிப்புலேட் பண்ணலாம். இந்த நாடுகளுக்கு இடையே நான் இந்தியாவோட கொஞ்சம் அளவோட வச்சுக்கணுமா, நீ எனக்கு கொடு. நான் சீனா பக்கம் போகாமல் இருக்கணுமா, நீ எனக்கு கொடு. ரொம்ப அழகாக பண்ணலாம். பட் கரப்ஷன் இருக்கனால ஜியோ பாலிட்டிக்ஸ் அவங்க முழுசா, பட் ஸ்டில் தே ஆர் அன் அட்வான்டேஜஸ் பொசிஷன். பிகாஸ் ஆர்எஸ்எஸ் இப்போ என்னன்னா அதனுடைய அம்பிஷன் ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ்குள்ள வந்திருக்குது.
அது என்ன செய்ய பார்க்குதுன்னா எல்லா இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் பேப்பர் படிச்சீங்கன்னா இது மலைவாழ் மக்கள் ட்ரைபல்ஸ் ஆதி எல்லாமே வந்து எங்களோட சிஸ்டர் ரிலிஜன் தான். எல்லாத்தையும் வந்து வைதீக சமயத்திற்குள் கொண்டு வர பார்க்குது. நம்ம இங்கே வந்து சிறுதெய்வ வழிபாடாக இருக்கட்டும், முருக வழிபாடாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வைதீகமயப்படுத்திருக்கோம். மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனால் நிறைய தமிழ் கடவுள் பேர் இருந்திருக்கும். இன்னைக்கு போனால் எல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். எல்லா சிறு தெய்வங்களுக்கும் சமஸ்கிருத பேர் கொடுக்கறது அப்படி அமைதியாக அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு போனால் எந்த தமிழ் பேரும் ஐயர் சொல்ல மாட்டார். அது சர்ச்சிலையும் அப்படிதான், எந்த ஃபாதர்களும் சொல்றது இல்லை. ஏதோ என்னோட பேரை பாருங்களேன், வடக்கத்தி பேராக தான் இருக்குது, ஒரு போர்ச்சுகீஸ் பேராக தான் இருக்குது. சரி மாற்றி தொலைலாம்னா அம்மா வச்ச பேராச்சுன்னு நம்ம கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்குது, அதனால தான் நம்ம மாற்றலை. இல்லைன்னா ஏதாவது நல்ல தமிழ் பேர். ஆனால் என்னோட குடும்பத்தில் பிறந்த அடுத்த தலைமுறை முதல்ல ஆமாம் எனக்கு பின்னாடி வந்து என்னுடைய தம்பி தங்கை பிள்ளைங்களுக்கு ஓவியா, தென்றல், மதி இப்படிலாம் தான் பேர் வச்சேன்னு வச்சுங்களேன். அது மாதிரி இப்போது அவங்களில் பிறந்தப்போ வந்து யாருக்கும் புரியாத பேர் தான் அவங்களுக்கும் பிடிச்சது. நான் சொன்னேன் தமிழ் பேர் வைக்கலன்னா நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன், ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஓ ஆமாம் ஆமாம் ஃபங்க்ஷன் நீங்கள் நான் எல்லாமே வச்சுங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நான் தூரத்துலேருந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஆசைக்கு நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டின் பேர் வச்சுக்கலாம், ஆனால் ஒரு பேர் முதல் பேர் தமிழ் பேராக இல்லாமல் ஒரு பேர் இருந்ததுன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லி, அது என் குடும்பத்தில் பொது உத்தரவு. ஓ அடுத்த தலைமுறைக்கு இல்லை, தலைமுறைனா இமீடியட் அதுக்கு அடுத்த தலைமுறை வந்துருச்சு, வயசாகிட்டு தோணும். ஸோ அந்த அப்படி பிறந்தப்ப நான் அதுக்கு அடுப்பேன். அப்போது நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கன்ற நீங்களே சொல்லுங்கன்னா நான் ஒரு 5 பேர் கொடுத்தேன். 5வது பேராக நிகரிலா அப்படின்னு பாப்பா பெண் குழந்தை வந்து நிகர் இல்லாத கிறிஸ்டியன் பேர் இருக்கட்டும், டிவீன், அவங்க அப்பா பேர் டிவீன். ஸோ டிவீனா கடவுள், கடவுள் தன்மை கொண்டவர்னு வச்சுங்களேன், டிவீனா. ஸோ நிகரிலா டிவீனா, அதாவது கடவுள் தன்மையை வெளிப்படுத்துவதில் நிகர் இல்லாதவள் அப்படிங்கிற வகையில் நிகரிலா டிவீனான்னு பேர் வச்சேன். இப்போ சொல்கிறாங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நிகரிலாங்கிறது, இது ஒரு புதுசான பாருங்க தமிழ் பேரே புதுசாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே வந்து நம்ம வாழ்கிறோம். ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் இது இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு, டிலக்ஸா, டிலக்ஸா, டொக்ஸா, மிக்ஸா, அண்டார்டிகா, அனார்டிகா இப்படியெல்லாம் வச்சாதான் அது ஏதோ புண்ணியமான பேருன்னு நினைக்கிறாங்க. ஸோ இது எங்கே ஆரம்பித்து எங்கே போயிட்டுருக்கோன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த அடிப்படை ஒரு தமிழ் இருக்கு இல்லைங்களா, வந்து அதை பற்றின ஒரு பெருமிதம், அதை உயர்த்தி பிடிப்பது, இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு ரொம்ப வேணும் அப்படின்னா இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ஆர்எஸ்எஸோடைய இன்ஃப்ளூயன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண. அப்போ அவங்க வந்து இது வந்து அந்த அவங்க என்னன்னா அங்கே இருக்கிற புத்திசத்தையும் வந்து சிஸ்டர் ரிலிஜனாக கொண்டு வரணும். அப்படின்னா நாங்கள் தாய்லாந்து சிஸ்டர் நாடு, எங்களோட ரிலிஜன் தான் வைதிகத்தினுடைய ஒரு சிஸ்டர் ரிலிஜன் தான் புத்தம்னு வந்துச்சுன்னா அவங்க வந்து தாய்லாந்தை கொண்டு வரலாம், மயன்மார் பர்மாவை கொண்டு வரலாம். இப்படி ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இருக்கிறனால அங்கே சிங்களத்தோட தான் இவங்க கை கோர்க்குறாங்க. நீங்கள் இங்கே பிஜேபி இப்போ இல்லை, 2014 அவங்க பதவிக்கு வந்தாங்க இல்லைங்களா, அப்போவே பதவிக்கு வந்தது முதல்ல சுப்பிரமணியன் சாமியும் சேஷாத்ரி சாரின்னு ஒருத்தரும் அங்கே போகிறாங்க. போய் அங்கே இருக்கிற பௌத்த பிக்குமார் தான் பார்க்குறாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து செயல்படணும், இவங்களை சைவத்தையும் உள்வாங்கி நீங்களே இருங்க. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இந்தி கற்றுக் கொடுக்குறாரு சொல்கிறாங்க, அப்போ அவங்களும் எங்கே போகிறாங்க. ஸோ இப்படி வந்து இந்த உள்வாங்குதல் ஒரு இது இருக்கிறனால பெரிய ஒரு மாற்றம் தமிழர்களுக்கு அங்கே வரும்னு நான் நினைக்கல. தமிழர்களுக்கு மாற்றம் வர வேண்டும் என்றால் தமிழக அரசியல் ஈழ அரசியலை பேச வேண்டும். தமிழக அரசியல் ஈழ அரசியலை பேசணும்னா அனைத்து கட்சிகளுக்கிடையே அதை பற்றின ஒரு குறைந்தபட்ச கருத்தொற்றுமை வர வேண்டும். அந்த கருத்தொற்றுமையை உருவாக்குகிற நிலையில் இன்று யாரும் இல்லை. அதை வைத்துக்கொண்டு தேர்தல் அரசியல் நடத்தி அதில் ஏதோ சில அறுவடைகளை செய்யலாம் என்று தான் இங்கே அரசியல் நடக்கிறதே தவிர ஈழ அரசியல் தமிழகத்தின் மைய அரசியல் இருந்து விளிம்பிற்கும் வெளியே வந்துவிட்டது. அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவதாக இல்லை. மீண்டும் அதை மைய அரசியலுக்கு கொண்டு வருகின்ற வேலையை தமிழ் தேசிய சிந்தனையுடைய எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டும். எல்லா தலைவர்களையும் சென்று பார்க்க வேண்டும். நமக்கு துணை நிற்காதவர்கள், நமது அழிவிற்கு காரணமாக இருந்தவர்கள், அவர்களிடமும் பேச வேண்டும் என்று துணிவோடு நான் சொல்கிறேன். காரணம் பாலிடிக்ஸ்ங்கிறது டைனாமிக். ஜெர்மனியை அழித்த அமெரிக்கா தான் இன்று அதற்கு நட்பு நாடு. ஜப்பானை அழித்த அமெரிக்கா தான்
அல்லது நேச நாடுகள் தான் இன்று சீனாவிடமிருந்து ஜப்பானை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு வளையங்களையே உருவாக்குகின்றன. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸுங்கிறதோ அல்லது பாலிட்டிக்ஸுங்கிறதோ ஒரு கற்பாறை தன்மை கொண்டது அல்ல, அது ஒரு நெகிழ்வுத்தன்மை கொண்டது. பாலிட்டிக்ஸ் பெர்மனன்ட் எனிமீஸும் கிடையாது, பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட். உன் இனத்திற்கு என்ன வேணும், உன்னுடைய மக்களுக்கு என்ன வேணும், அதற்கேற்றபடி படகை செலுத்துகிறவன் தான் சிறந்த மாலுமி. நன்றி சார். நன்றி.